ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக அக்ரி கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஃபேஸ் 4ஓட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, எப்பயும் போல் லாகின் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா, அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்ல அந்த அப்டேட் வந்து வரல. எந்த காலேஜ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த காலேஜுக்கு வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து வரல. அதுக்கப்புறம் ஃபேஸ் 5 வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்தையும் பசங்க வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் அடுத்த கவுன்சிலிங் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நாங்கள் அக்ரிகல்ச்சர் படிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த க்ளோசிங் கட் ஆஃப்ஸை பார்த்துடலாம். சரியா, என்னென்ன கம்யூனிட்டிக்கு எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற க்ளோசிங் கட் ஆஃப்ஸை பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் கட் ஆஃப்ஸ் வந்து 127. சரியா, 127ல் பிசிக்கு வந்து க்ளோசிங் கட் ஆஃப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே பிசிஎம்க்கு எல்லா பேர்த்தையுமே கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 136.5க்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது எம்பிசி, எஸ்சி, அதுக்கப்புறம் எஸ்டி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் வந்து குறையவே இல்லை. சரியா, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 148க்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா, அப்போ மீதி இருக்க பசங்க என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கு. எம்பிசிக்கு 148க்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. எஸ்சிஏக்கு பாருங்கள், எஸ்சிஏக்கு 149க்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. 149க்கு எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ மீதி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் இப்போ ரொம்ப தெளிவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேச போகிறோம். அதுக்கப்புறம் எஸ்டி, எஸ்சி இந்த கம்யூனிட்டியில் வர பசங்களுக்கு எவ்வளோ மார்க்கில் நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 155.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவே எஸ்சி கம்யூனிட்டிக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து 155.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சரியா, அப்போ மோரோவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்கு மட்டும்தான் 127க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. மற்றபடி எல்லா பேருமே 150 அண்ட் எபோவுக்கு என்னாச்சு பண்ண க்ளோஸ் ஆகிருக்கு. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. ஃபேஸ் 5 கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருக்கோம், அதாவது 1.5 lakh தான் ஹாஸ்டல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபீஸ், இது ரெண்டுமே சேர்த்து 1.5 lakh தான் வாங்குறாங்க. சென்னையிலையும் நம்ம அட்மிஷன் போடலாம், மதுரையிலையும் நம்ம அட்மிஷன் போடலாம். சரியா, அதனால் உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா இந்த 22ஆம் தேதி, அதாவது இந்த வீக்குக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா டொனேஷனே இல்லாமல் போட்டுக்கலாம். மீண்டும் 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 நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு மீண்டும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு லேட்டாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டொனேஷன் இல்லாத இடத்துல டொனேஷனும் அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஸ்பிளேயில் நம்மளோட நம்பரை பார்த்துருப்பீங்க, உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம். சரியா, வெறும் 1.5 lakh தான். சரியா, ஹாஸ்டலோடு சேர்த்து 1.5 lakh தான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை, மொத்தமாக கட்டணும் கூட அவசியம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.